அஸ்ஸலாமு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பமும் அப்புறம் என்னோட ஸ்டைலில் ஒரு 2 சிம்பிளான சட்னியும் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு அரைக்கும்போது ஒரு பாதி மூடி தேங்காவை துருவியோ இல்லை அரைச்சோ சேர்த்திங்க அப்படின்னா மாவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை டிப்பை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பத்துக்கு நான் தேங்காய் பால் சக்கரை வைக்காமல் என் ஹஸ்பண்ட் பிடிச்ச நான் 2 சட்னி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தாளிச்சும் தொட்டு தாளிக்காம அப்படியே கூட சாப்பிடலாம். ஒரு சட்னி பண்ணிடலாமா? இதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பாதி மூடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வந்து ஹீட் கொடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் நல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா சுட சுட ஆப்பம் சுட்டு இந்த 2 சட்னியும் சைடில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 10 ஆப்பம் இல்லை பக்காவாக இறங்கும். சிம்பிளான சட்னி சட்டுன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற நல்ல ரெசிபி வரைக்கும் அது வரைக்கும் டாடா.